ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை ஊற்றி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் குழிப்பணியார சட்டி போட்டு ஹீட் ஆனோன்னா அது கூட நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவை ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.